Taste the Daily. சென்னையில் தெருக்களின் பெயர் பலகைகள் சேதமடைந்தும் போஸ்டர் ஒட்டியும் காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் தெருக்களின் பெயர் பலகைகள் சேதமடைந்துள்ளதாகவும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு தெரு பெயர்களின் எழுத்துக்கள் கூட தெரியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் திருமூர்த்தி நகர் பிரதான சாலையில் பெயர் பலகையானது சேதமடைந்தும் கிருஷ்ணா சாலை மற்றும் டைலர் எஸ்டேட் தெருக்களின் பெயர் பலகைகளில் வெறும் கம்பிகள் மட்டுமே காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தெருக்களின் பெயர்களே தெரியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அதிமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே திறனற்ற திமுக அரசு உடனடியாக தெருக்களின் பெயர் பலகையை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அரசு பள்ளிகளில் படித்து உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் சேர்க்கப்பட்டுள்ள மாணவர்களின் உயர்கல்வி செலவை தமிழக அரசே ஏற்கும் என அதிமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் நிதியில்லாமல் தள்ளாடி வருகின்றன. மேலும் பல பல்கலைக்கழகங்களில் நிர்வாக பிரிவு பதவி பல மாதங்களாக காலியாக உள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் 224 பொறியியல் கல்லூரிகளில் 350க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் 1க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையெல்லாம் சரி செய்ய முடியாத திறனற்ற திமுக ஆட்சியின் முதலமைச்சர் உயர்கல்வி மாணவர்களுக்கு உதவி செய்து விளம்பரம் தேடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இதுபோன்று விளம்பரம் தேடுவதை எப்போதுதான் இந்த விளம்பர மாடல் அரசு நிறுத்துமோ எனவும் கேட்க தொடங்கியுள்ளனர். கோவையில் சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அதிமுக கவுன்சிலரின் வீட்டை பொதுமக்கள் திடீரென முற்றுகையிட்டனர். கோவை மாநகராட்சி சுந்தராபுரம் சாரதா மில் பகுதியில் உள்ள சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு குண்டும் குழியுமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது குறித்து அதிமுக கவுன்சிலரிடம் மக்கள் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அதிமுகவின் கவுன்சிலர் உதயகுமாரின் வீட்டை முற்றுகையிட்டனர். அதிமுக ஆட்சியில் திமுக கவுன்சிலரின் அலட்சியத்தால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகேயுள்ள சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வனத்துறை கேட்டின் முன்பு காத்திருக்கின்றனர். சதுரகிரி மகாலிங்கம் கோயிலுக்கு கடந்த 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய வந்தனர். இந்த நிலையில் மதியம் பக்தர்கள் மலையேற அனுமதி மறுக்கப்பட்டதால் 1000க்கும் மேற்பட்டோர் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இவர்களில் சிலர் அப்போது அருள் வந்து ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் விவசாய கருத்தரங்க நிகழ்ச்சியில் அதிமுக அமைச்சர் பேசும்போது விவசாயிகள் தூங்கி வழிந்தனர். ஆத்தூரில் விவசாய கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி காலை 9 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்க விவசாயிகள் வந்திருந்தனர். ஆனால் அதிமுக அமைச்சர் KN நேரு விவசாயிகளை மதிக்காமல் 11 மணிக்கு வந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக அமைச்சர் பேசுவதை விவசாயிகள் மற்றும் மாணவர்கள் கண்டுகொள்ளாமல் செல்போன்களை பார்த்து கொண்டும் தூங்கி வழிந்து கொண்டும் இருந்தனர்.